இந்த பக்கம் ஓடிட்டு அந்த பக்கம் படிக்குது. அது மட்டுமல்ல, மக்கள் கட்சியே மாபெரும் கட்சி என்பதை இன்று நாம் நிரூபித்து விட்டோம். நமது ஒற்றுமை சக்தியை ஊரை போல் வளர்ப்போம். அரசுடைய அந்த புறத்துக்கு வெளி வைக்கும்படி உங்களை தூண்டி விட்டது யார்? வேறு யாரும் அல்ல, உங்கள் அரசர். அவருடைய 56 அழகிகள். அவர்களை வெள்ளத்திலிருந்து காப்பதற்காக எங்களை நீங்கள் யார்? உனக்கு பயனை இந்த தலைக்கு விழுந்தான் பற்றி தாசில்தார் ஏத்துட்டு கையிலே உனக்கு. அப்பா, உங்க வீரத்தை காட்ட இப்ப சந்தர்ப்பம் சரியில்லை. வீட்டுக்கு போங்க. ஊசிமலா செத்து அப்புறம் ஏத்துப்பீங்க. அப்பாங்கிறதுக்காக அக்கிரமத்தை என்னால சகிக்க முடியாது. இந்த வெடி வைக்கிற வேலையை இன்னையோட நிறுத்திக்க. உன்னை என்ன செய்யல? வேல்வி மீது கை வைத்தால் எங்கள் பட்டாளம் சும்மா இருக்காது, நிலைவிருக்கட்டும். ராஜ துரோகி, நான் இப்ப போய் ராஜா கிட்ட சொல்லி உன்னை என்ன பாடுபடுத்த பாரு. வாடா, நல்ல சொல்லுப்பா. இந்த தயாளுடைய அதஷ்டமே அதஷ்டம். இந்த பயலை கைது பண்ணு. இல்ல, உங்களைத்தான் உடனே கைது பண்ணி கொண்டாடணும்னு ராஜா உத்தரவு. என்ன? ஆமா. என்னடா மரியாதை பண்றிய? இல்ல, யாரு தெரியாம சொல்றேன். நான் யாரு நல்லா தெரியும். தடுக்கி விழுந்தாம்பட்டி தாசில்தார் தான் கைது பண்ணி கொண்டாட சொன்னாரு. நாம் எந்த புறத்திற்கோ வெடி வைத்து சொன்னால் நீ அந்த புறத்திற்கே வெடி வைத்திருக்கிறாய். இது என்ன அந்த பாரகத்துக்கு இது அடியல்ல. இது ஏதோ சூடு நடந்திருக்கு. ஆம், சூதுதான் நடந்திருக்கிறது. இல்லாவிட்டால் கலிங்கத்து கட்டழகி கண்ணுக்கு தெரியாமல் மறைவானேன். அவளையும் நீதான் எங்கோ மறைத்து வைத்திருக்கிறாய், எனக்கு தெரியாமல். அப்படி சொல்லாதீங்க. ஏற்கனவே நான் 2 பொண்டாட்டிக்காரன். அப்படி இருக்கும் போது இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை நான் செய்வேன். தயாளர் கட்சியில் நியாயம் இருக்கிறது, தங்கள் கட்சியிலும் நியாயம் இருக்கிறது. யார் கட்சியில் தான் அநியாயம் இருக்கிறது? சிக்கலான கேள்வி, சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஆம், சிந்திப்போம் சிந்திப்போம், சிந்தித்துக் கொண்டே இருப்போம். மகாராஜா, ஆண்ட சிந்தனை போல் தோன்றுகிறதா? அறிவு களஞ்சியம் அடியேன் இருக்க அரசருக்கு ஏன் சிந்தனை? அடியேன் திருக்குவாரன் அபாரமான புத்திசாலி. அப்படியா? பலே பலே. வெடிவழக்கில் ஈடுபட்ட குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சொல்லு பார்ப்போம். இவ்வளவுதானே? என் தலைமையிலே விசாரணைக்கு ஒன்றை நியமிக்க உத்தரவிடுங்கள். உலகமே அழிந்தாலும் சரி, உங்கள் ஆட்சியே முடிந்தாலும் சரி, அது தன் ஆராய்ச்சியை மட்டும் நிறுத்தவே நிறுத்தாதே. என்ன அற்புதமான யோசனை! அறிவின் சிகரம் என்றால் இவனல்லவோ அறிவின் சிகரம். அமைச்சரே, இன்றே நியமியுங்கள் விசாரணை குழுவை. காவலர்கள் செல்லட்டும் திக்கட்டும் கலிங்கத்து கட்டழகியை தேட. விடுதலை செய்யுங்கள் தயாளனை. வாழ்க்கையில மேடு உண்டு பள்ளமும் உண்டுங்கிறது இப்பத்தான் புரியும். தெரியாமையா பெரியவங்க பாடி வச்சிருக்காங்க. உப்பை மேடு பாபுரம். ஜலதோஷம் முடிச்சுட்டு போட்டிருக்கான். நம்மளும் பிடிச்சோம்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அரமனையில பாலும் பழமும் சாப்பிட்டு
அஞ்சனையில படுத்துக்கிட்டு இருந்த நீ இப்ப ஏரி தண்ணியை இலவசமா குடிச்சிட்டு என்ன செய்யறதுன்னு புரியாம பேய் மொழி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வந்துச்சா ஓகே சும்மா ஓகே ஏன் கால வலிக்கு நீ நிக்கிறது பரவாயில்லை. ஆமா, நான் எதிரியோட ஆளுன்னு தெரிஞ்சும் ஏன் என்ன காப்பாத்துனீங்க? என்ன இப்படி கேட்டுவிட்ட? பெண்ணுன்னா பேய பயப்படும்னு சொல்லுவானே, பேயே இறங்கும்னு சொல்லுவாங்களே, மனுஷன் இறங்காம இருக்கலாமா? மேலும் ஒரு அவலை பெண்ணை காப்பாற்றுவது என்னை போன்ற அஞ்சா நஞ்சம் கொண்ட ஆண்மகனுடைய கடமை அல்லவா? அதனால் தான் என் நடுங்கும் உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு தைரியமாக தண்ணீரை விழுந்து உன்னை காப்பாற்றினேன். இது தப்பா? உங்க உதவி என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். அல்ல சும்மா மறக்கிற வித்தையில மனுஷனை மிஞ்சிறதுக்கு இந்த உலகத்துல வேற எந்த ஜீவனும் கிடையாது தெரியுமா? அட, பெரிய மேதாவி மாதிரி பேசுறீங்களே. எப்படி கண்டுபிடிச்சானே? என் பேரே மேலாவி தானே. அப்படியா? ஆமா. யாரு வச்சது? என் புத்திசாலித்தனத்தை கண்டு நல்ல நாளா பார்த்து நானே வச்சுக்கிட்டேன். இப்படி உட்கார். ஆமா, உன்னுடைய சுய சரித்திரத்தை சுருக்கமா விளக்கும். எனக்கு கலிங்க தேசம், பேரு காஞ்சனமாலா. சுருக்கு காஞ்சனா. அப்புறம் எங்க ஊர்ல 10 வயசான பெண் குழந்தைங்கள்லாம் திடீர்னு காணாம போயிடுது. மேல் மண்டலத்துல இருந்து யாரோ வந்து தூக்கிட்டு போயிடுறாங்களாம். சீ, நம்ம பூரா வந்து அவலாம் போல் இருக்க. அப்புறம் அதனால நான் சின்ன வயசுலயே ஊரை விட்டு தப்பி வந்து எங்கெங்கயோ அலைஞ்சு கடைசியில இந்த ராட்சசங்கிட்ட ஆப்பிட்டுக்கிட்டேன். ஏன்டா? ஆஹா, இந்த ஊர் ராஜா கிட்ட. ராஜா ராட்சசன். அப்புறம் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த என்ன இந்த வெள்ளம் வந்து காப்பாத்துச்சு. உன்னை வெள்ளம் வந்து காப்பாத்துச்சு, என்ன வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு போகும். வெள்ளமா? ஆசை வெள்ளம், அன்பு வெள்ளம், காதல் வெள்ளம். அப்படின்னா புரியல? காதல் புரியல? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி, நீ உங்க ஊருக்கு போலாம். எங்க ஊருக்கா? உங்களை பிரிஞ்சா சும்மா வாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ரொம்ப கூட்டம் கேட்டேன். அதாவது உன்னை கண்டு ரோஜா செண்டு, உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா? அன்பு கொண்டு காதல் வந்து அன்பு கொண்டு ஆசை மறந்து போகணும். உன்னை கண்டு ரோஜா செண்டு, உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா? அன்பு கொண்டு காதல் வந்து அன்பு கொண்டு ஆசை மறந்து போகணும். கடை கண்ணாலே நீ என்னை கொல்லாதடி, அடி கண்ணாட்டி ஆண்பாவும் கொல்லாதடி. கடை கண்ணாலே நீ என்னை கொல்லாதடி, அடி கண்ணாட்டி ஆண்பாவும் கொல்லாதடி. தந்திரமா பேசிலே தந்தலதா பாட்டிலே, தந்திரமா பேசிலே தந்தலதா பாட்டிலே, கண்ணாலா தன்னாலே மிக நாணமாகுதே. உன்னை கண்டு ரோஜா செண்டு, உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா? அன்பு கொண்டு காதல் வந்து அன்பு கொண்டு ஆசை மறந்து போகணும். அடி தேனூரும் பூவே என் சிந்தாமணி, சும்மா நாணாதே போடாதே பாலாமணி. அடி தேனூரும் பூவே என் சிந்தாமணி, சும்மா நாணாதே போடாதே பாலாமணி. உலகமெல்லாம் பேசுமே பலதினு சாயேசுமே, உலகமெல்லாம் பேசுமே பலதினு சாயேசுமே, அத்தானே மச்சானே உன் கேலி போதுமே. உன்னை
உன்னை கண்டு ரோஜா செண்டு உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா அன்பு கொண்டு காதல் வந்து அன்பு கொண்டு ஆசை மறந்து போகணும் செல்ல கண்டு போதும் உங்க கொஞ்சம் அதோ சிப்பாய்கள் வந்துட்டாங்க சீக்கிரமா என்னை எடுத்து வயல போட்டுக்கங்க இங்க பாடுகிற அந்த பொண்ணுங்க பொண்ணா அடியாத்தே எங்க அது பொண்ணு நான் தான் பொண்ணாட்டமும் ஆணாட்டமும் பாடிக்கிட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன் கண்ணா என்ன ஏமாத்தாத வீணாய் 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 நாய் 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 இருத்துறா ஏன் ஏண்டா கிண்டலா பண்ற அந்த பொண்ணோட துணிமணிகளா கிடக்கு இதெல்லாம் என்னுடையது எங்களை ஏமாத்து பாத்தியா இவன் போய் சொல்ல அந்த பக்கம் போய் தேடுறா சொல்லுடா என்னங்க இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்துட மாட்டேன் அதுக்கு வேற ஆளை பாருங்கன்னு கொஞ்சம் தைரியமா தான் சொல்லுங்களேன் எங்க இருந்து வருது சத்தம் எல்லாரும் ஓடிடலாம் சந்தேகமே இல்லடா இவன் தான் அந்த பொண்ணை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான் ஆமா பொண்ணை பொட்டலமா கட்டி என் பைக்குள்ள வச்சிருக்கேன் மூணா கையாவும் உங்களுக்கு மூடா வாயா நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்கடா இவனை நான் ராஜாட எடுத்துட்டு போறேன் வாடா மரியாதை தெரியும் யார் தெரியுமா ஆட்சியர் கை தெரியுது போப்பா இந்தயா என்னையா கூட்டினிய இழுத்து பாத்தியா எல்லாம் சரியாதான் இருக்கும் நீ எல்லாம் சேவகன் கூட்டி புட்டு சாவியை என்கிட்ட கொடு ஜாக்கிரதையா வச்சிருக்கேன் நீ என்ன செய்வ நம்ம ராஜா நாட்டையே கவனிக்கல நீ எங்க பூட்டா கவனிக்க போற ஐயா பூட்டையாவது ஒழுங்கா கவனிக்கிறியா இல்லையா என்ன அழிபாடு போய்கிட்டு இருக்கா இல்லையா என்னடா உள்ள அரைச்சு இல்ல வயிறு இருக்கு எனக்கு பசிக்காது சாப்பாடு கொண்டா போய் ஒன்றரை சாப்பாடு கொண்டா என்ன பத்தாது பத்தாது வாயு மயிரமா இருக்க எப்படி இது ரெண்டு சாப்பாடு கொண்டா ரெண்டு கிண்டலா பண்ற பாரு நான் அரசியல் கைதி மரியாதையா பேசு ஓஹோ ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம் ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம் ஆடிடுவோம் பாடிடுவோம் ஆடிடுவோம் பாடிடுவோம் அன்பு சேரவே அமைதி காணவே ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம் ஆடிடுவோம் பாடிடுவோம் அன்பு சேரவே அமைதி காணவே ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம் கொஞ்சிடும் நாளே இதயம் நிறையும் இன்பமதாலே ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம் பறவைகள் பாடுது பாமாலை
இன்னைக்கு ராஜகுமாரி வர போறா. ராஜகுமாரியா? ராஜகுமாரி எப்படி இருப்பா? ரோஜா பூ மாதிரி இருப்பா. உடம்பெல்லாம் ஒரே முள்ளா இருக்குமோ? சரிதான் போ. அவன் நேரம் ரோஜா பூ மாதிரி இருக்கும். ஓஹோ. அப்புறம் அவ கண்ணு ரெண்டும் காது வரைக்கும் நீண்டு இருக்கும். அதெல்லாம் சும்மா மைய காது வரைக்கும் திட்டிக்கிட்டு இருப்பா. வேணும்னா நீயே வந்து பாரு. அவ கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? மாம்பழ மாதிரி இருக்கும். அழுக்கு போயிடுமே. போய் போய் உங்ககிட்ட சொல்லலாம் தானே. இனிமே நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். போ அதுக்குள்ள கோபம் வந்துட்டா. அப்புறம் நம்ம போல அவன் நடந்து வர மாட்டான். பல்லக்குலதான் வருவா. ஏன் நொண்டியா? அவ ஒண்ணும் நொண்டி இல்ல. அவதான் ராஜாவுக்கு அப்புறம் இந்த நாட்டுக்கு ராணி. ராணின்னா தலையில கொம்பு வச்சிருக்குமோ? கொம்பு வச்சிருக்காது. கிரீடம். கிரீடம். கிரீடமா? அப்படின்னா எனக்கும் ஒரு கிரீடம் வேணுமே. ஆசையை பாரு ஆசை. நீ எந்த ஒரு ராஜா உன் தலையில கிரீடம் வச்சு? ஏன் இந்த ஊருக்குத்தான் சிம்மாசனம் இதோ. எனக்கு உத்தரவு தாருங்கள் மகாராஜா. இனிமேல் நான் இங்கு இருந்தால் உங்களை பிடித்த பைத்தியம் என்னையும் பிடித்து எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த கிரீடம். கேள்வி வந்த இளவரசி இவள்தான் போலிருக்கிறது. ஐயா சிப்பாய், என் கிரீடம் போச்சு. என் கிரீடம் போச்சு. எங்க போச்சு? எப்படி போச்சு? எப்ப போச்சு? ஏன் போச்சு? அதோ கிரீடம். நில்லுங்கள். இப்பொழுது நான் யார் தெரியுமா? இந்த நாட்டின் இளவரசன். ஜாக்கிரதை. யார் இந்த பெண்? நான் இந்த சாம்ராஜ்யத்தின் இளவரசி தெரியுமா? கூட அந்த கிரீடத்தை. இப்போதுதான் புரிகிறது. என்ன புரிகிறது? இந்த நாட்டு மக்களுக்கு ஏன் போதுமான ஆடை அணிகள் இல்லை என்று. ஏன் இல்லையா? நீதான் எல்லாவற்றையும் சேர்த்து போட்டுக் கொண்டிருக்கிறாயே. அவமானம். ராஜகுமாரிக்கு அவமானம் இல்ல, ராஜத்ரோகம். ராஜத்ரோகம். இவனை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தி தவுக்கால விசாரிச்சாத்தா இவன் சரிப்பட்டு வருவான். இழுத்துட்டு வாங்க. நிறுத்துங்கள். இவனும் என்னோட பல்லக்கில் வரட்டும். உங்கள் தலையில் கிரீடம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் தலையில் நீங்கள் கல்லை போடுகிறீர்கள். ஓ, நீ அந்த கட்சியை சேர்ந்தவனா? எந்த கட்சி? அப்பா அடிக்கடி சொல்வார், ஏதோ புரட்சி வீரர்கள் கட்சி என்று. நீ அந்த கட்சியை சேர்ந்தவன் தானே? கட்சியா? நானா? மறுபடியும் அப்படி சொல்லாது. கட்சி பெரிய மனிதர்களுக்கே சொந்தமாக இருக்கட்டும். வளர வேண்டிய நமக்கு வேண்டாம் போட்டியும் பொறாமையும். நாம் அனைவரும் ஓர் கட்சி. அன்பை வளர்க்கும் கட்சி. அறத்தை நிலைநாட்டும் கட்சி. மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை கால துடிக்கும் மாபெரும் கட்சி. அப்பாவுக்கு தெரிந்தால் என்ன செய்வார் தெரியுமா? தலையை வாங்கி விடுவார். விலை கொடுத்தா நான் தந்தால் தானே. பார்ப்பதற்கு நீ எவ்வளவோ அழகா இருக்கிறாய். உன்னுடைய பேச்சு அழகா இல்லையே. எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். சரி போகட்டும். உன் பெயர் வில்லேந்தி. வீரனுக்கு ஏற்ற பெயர். என் பெயர் இன்பவல்லி. பலே பலே, பார்க்கும் போதே தெரிகிறதே. கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன், கேட்கிறாயா? சொல்லு. என் அப்பா உன்னை விசாரிக்கும் போது மட்டும் எனக்காக நீ கொஞ்சம் பணிவோடு நடந்து கொள்கிறாயா? அன்புக்கு என்னால் பணிய முடியும். அதிகாரத்திற்கு பணிவதென்பது என்னால் முடியவே முடியாது. உன்னை வேண்டிக் கொள்கிறேன். நான் உன் மீது வைத்துள்ள அன்புக்காக கொஞ்சம் பணிவோடு நடந்து கொள். ஆகட்டும். ஆனால் ஒரு நிபந்தனை. என்னது? உனக்காக நான் 3 முறை பொறுமையாக இருப்பேன். அதற்கு மேலும் தந்தை என்னை சோதித்தால் நான் என் சொரூபத்தை காட்டி விடுவேன். அப்பா, கொல்லாதவன் நீ. இவன் தானா என் மகளின் மணிமுடியை பறித்தவன்? ஆம் பிரபு. என்னடா நாய? அமைச்சரே, இவன் ஒருவரை காட்ட காலம் ஜாக்கிரதை.
கொண்டு விடுவேன் என்று சொல்லுகிறான் போல இருக்கிறது. ஏண்டா கழுதை, அப்படியா சொன்னாய்? அமைச்சரே, இதன் அர்த்தம் கழுதை என்று சொல்லாதீர்கள், அது கால்கள் இரண்டையும் தூக்கி உதைக்கும் என்று சொல்லுகிறான் போல இருக்கிறது. அட அயோக்கிய பயலே, ஊமை பயலே, யார் நீ? யார் என்று தெரியாமலா எடுத்து நிற்கிறீர்? பரவாயில்லை, உட்காரும் உட்காரும். உன்னை மன்னித்தோம். என்னை நீ மன்னித்தாலும் உம்மை நான் மன்னிக்கப் போவதில்லை. அதிக பிரசங்கி, நான் யார் தெரியுமா? அதிவீர சூரதீர மாயாபுரி மண்டலாதிபதி சொல்லேந்தி அக்கும் நான். நான் யார் தெரியுமா? அதிவீர சூர வீர பராக்கிரம சத்ரு சம்ஹார மாயாபுரி மக்களந்தன் வில்லேந்தியாக்கும் நான். என்ன ஆணவம் உனக்கு? ஆணவம் எனக்கல்ல, உனக்குத்தான். இல்லாவிட்டால் என் உடம்புக்கு 8 அடி குச்சு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் பதிக்கும் இந்த நாட்டிலே 7 அடுக்கு மாளிகை உனக்கு மட்டும் ஏன்? தோய்த்த புடவையில் பாதியை தோட்டத்து வேலையின் மேல் காயப்பட்டு விட்டு இன்னொரு பாதியை இடுப்பிலே சுற்றிக் கொண்டு எத்தனையோ பெண்கள் இருக்கும் இந்த நாட்டிலே எழிலும் கொழிக்கும் பட்டாரை இளவரசிக்கு மட்டும் ஏன்? கையில் குழந்தையுடன் கஞ்சிக்கு வழியின்றி பிள்ளையோ பிள்ளை என்று வீதியிலே விலை கூறி விற்கும் இந்த நாட்டிலே அரசன் ஏன்? அவனுக்கு ஒரு அமைச்சர் ஏன்? அரசனின் கையிலே செங்கோல் ஏன்? அவன் தலையிலே மகுடம் தான் ஏன்? ஏன்? சொல்லாதீங்க மாமா, சொல்லாதீங்க. அவனுக்கு தெரியாதெல்லாம் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறான். கேட்பதற்கு பதில் சொல். என் மகன் இன்பவல்லியின் முடியை நீ அபகரித்தது உண்மைதானா? இன்பவல்லியின் முடியை மட்டுமல்ல, அவள் அப்பன் சொல்லேந்தியின் முடியையும் பறிக்கத்தான் போகிறான் இந்த வில்லேந்தி. அமைச்சரே, இவனை இழுத்துக் கொண்டு போய் சிறையில் தள்ளுங்கள். ஆம், சிறையில் தள்ளுங்கள். காஞ்சனா, நம்ம 2 பேர் காலமெல்லாம் இப்படியே இருப்போம். காலமும் பிரியாம இருப்போம். கருத்தாமிட்ட காதலர்களா இருப்போம். ஐயோ, உங்க காதல் மொழி போதும். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை பாருங்க. எதுக்கு தப்பிச்சு போகணும்? இங்க நமக்கு என்ன இடைஞ்சல்? காட்டுலயும் மேட்லயும் காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா நமக்கு ஒரு அழகான அறைய கொடுத்து தங்க வச்சிருக்காங்க. வேளா வேலைக்கு சோறு வருது, கூப்பிட்ட நேரத்துக்கு சேவை வர்றான். என்ன அரசியல் கைது இல்லையா? இதை விட சௌரியம் நமக்கு வெளியில கிடைக்குமோ? ஆள் இருந்தா பொம்மை, ஆள் இல்லைன்னா பொண்ணு. இப்படியே ஆயுள் பூரா ஆனந்தமா இங்கேயே வாழ்க்கை நடத்திடுவோம். ஒருவேளை புள்ள குட்டி பிறந்தா அவங்களுக்கு தெரிஞ்சு போகும். தெரிஞ்சு போகும்னா அப்ப என்ன பண்றது? அதை பத்தி அப்புறம் யோசனை பண்ணிக்கலாம். அடே சேவகா, சாப்பாடு வந்ததா? சாப்பாடா? நான் இருக்கிற இடத்த சொல்ற வரைக்கும் உங்களுக்கு சோறு தண்ணி கிடையாதுன்னு ராஜா உத்தரவு போட்டிருக்கானே. ஆமா, அது மறந்து போச்சு. கஞ்சி தண்ணி இல்லாம காஞ்சா காதல் எப்படி வரும்? கண்ண இதுக்கு என்ன செய்யலாம்? ஏய், என்னடா சத்தம்? கனவுல உணர்றையா? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானே. நான் ஒரு வழி சொல்றேன், கேட்கறியா? நான் உன்னை சின்ன உருவமாக்கிறேன். நீ வெளியில போய் அந்த சாவியை எடுத்து. புரிஞ்சு போச்சு. மேதாவிகளுக்கு எப்பவும் இப்படித்தான், சமயத்துல மூளை வேலை செய்யாது. அப்படியே இரு,
உன்னை பெரிய உருவமாக்கி போறேன். பாவி இந்தாடா சாவி. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க மாட்டேங்கிறான். இனிமே நீ சாகுற வரைக்கும் உனக்கு நிம்மதி கிடையாதுடா. என்னய்யா பார்க்கிறேன்? பேசாதே, ஏதாச்சும் காசு இருந்தா குடு. ராசாவுக்கு தெரியாம உன்னை வெளியே விட்டுட்டு போயிடும். ஓஹோ, இந்த நாட்டம் வேற அடிக்குதா இங்க? அது என்ன நாட்டம்? என்ன ஒண்ணும் தெரியலையா? அதுவா நாட்டம். யாரது? அவர்கள் என்ன செய்வார்கள் பாவம்? பசி வந்துட பத்தும் பறந்து போகும் என்று பெரியவர்களே சொல்லி இருக்கும் போது என்ன இருந்தாலும் நீ ரொம்ப ரொம்ப பொல்லாதவன். இருப்பவனே பொல்லாதவனாய் இருக்கும் போது இல்லாதவன் எப்படி அம்மா நல்லவனாய் இருக்க முடியும்? இல்லாதவன் 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 இவர்களை பற்றி தானே உனக்கு எப்போதும் பேச்சு. எனக்கு என்னவோ அவர்களை கண்டாலே பிடிப்பதில்லை. இருக்கும் அம்மா இருக்கும். இந்த பழம் இருக்கிறதே பழம், இது யாரால் கிடைத்தது என்று தெரியுமா உனக்கு? அவர்களால் கிடைத்ததால்தான் இருக்கட்டுமே. இதற்கு நாங்கள் காசு கொடுக்கவில்லையா? காசா? உங்களுக்கு ஏதம்மா காசு? அந்த காசும் அவர்கள் கொடுத்ததுதானே. அவர்கள் ரெண்டும் சும்மா கொடுத்து விடவில்லை. நாங்கள் அவர்களுக்காக எவ்வளவோ செய்து கொண்டுதான் இருக்கிறோம். என்ன செய்கிறீர்கள்? அவர்களை ஏமாற்றி சாப்பிடுவதை தவிர. சரி போகட்டும், முதலில் நீ சாப்பிடு. எனக்கு ஏம்மா பாலும் பழமும்? நீ சாப்பிடுவதில்லையா? ஓ, சாப்பிடுவதுண்டு. காய்ச்சல் கீச்சல் ஏதாவது வந்து கஞ்சி கிஞ்சி இறங்காமல் இருக்கும் போது ஐயோ பாவம். நீ மட்டும் நான் சொல்கிறபடி கேட்டால் எப்படி இருக்கலாம் தெரியுமா? தினம் தினம் பாலும் பழமும் சாப்பிடலாம். அடுத்தவனுக்கு அது கிடைக்காத போது நான் மட்டும் அதை எப்படி அம்மா சாப்பிட முடியும்? அப்படி சாப்பிடுபவன் திருடன் அம்மா, திருடன். நீ சொல்வதை பார்த்தால் என்னை கூட திருடு என்று சொல்லி விடுவார் போல இருக்கிறதே, சந்தேகம் இல்லாமல். சரி, நான் திருடுதான். நீ சாப்பிடு. காணாமல் தாயார் என்று அழுது கொண்டிருப்பாய். இங்கே என்னடா என்றால் என்னை நீ சிரிக்க சொல்கிறாய். உனக்கு தாயார் வேறு இருக்கிறாளா? ஏன் உனக்கு இல்லையா? இல்லை, தந்தை மட்டும்தான் இருக்கிறார். அதனால் தான் உனக்கு தாய் பாசம் என்றால் இன்னதென்றே தெரியவில்லை. தாய் 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 அப்படி என்னதான் இருக்குமோ அந்த தாயிடம். எங்கோ இருக்குமோ அவளை மறந்துவிட்டு இங்கே இருந்தால் என்னவா? எவ்வளவு தாய் பாலிட்ட சரிமா தாலாட்ட வளர்ந்தால் தானே நீ அந்த உருவான அன்னைக்கு நன்மையை பற்றி உனக்கு என்ன தெரியும்? மறப்பதாம். எதை மறைக்க சொல்கிறாய்? முந்தி தரம் கிடந்து 300 நாள் சுமந்து தொண்டு சரி சுமந்து பெற்றாலே அதை அவருக்கு சொல்கிறாய். பட்டினும் தொட்டினும் மார்மேலும் போன்மேலும் கட்டிலும் வைத்தந்தை காதலித்தாலே அதை அவருக்கு சொல்கிறாய். வெளியே சென்று வீடு திரும்பும் போதெல்லாம் என் மடியை தடவி பார்க்காமல் வயிற்றை தடவி பார்த்தாலே அதை அவருக்கு சொல்கிறாய். சொல்லுங்கள், நீ சொல். எதை மறந்தால் இந்த எடுத்த ஆண்மையை மறக்க கூடாது என்பது இப்போதல்லவா நான் உணர்கிறேன். ஐயோ அம்மா, அம்மா. அழாதே என்பவன், அழாதே. உன் அப்பாவை நான் எவ்வளவோ வெறுத்தாலும் உன்னை மட்டும் என்னால் வெறுக்க முடியவில்லையே. அப்படியானா இந்த சர்க்கரை பொங்கலையாவது சாப்பிடு. சர்க்கரை பொங்கலா? என்ன விசேஷம் இன்றைக்கு? உனக்கு தெரியாதா? இன்று பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாளா? பொங்கல் திருநாள் என்று சூரியன் மறைவதற்குள் நான் உன்னிடம் அந்த ரகசியத்தை கூற வேண்டும். இன்பவல்லி, இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் எப்படியாவது போய் என் அம்மாவை பார்க்க வேண்டும். அதற்கு குறிக்க எத்தனை பேர் நின்றாலும் சரி, அவர்களை ஒற்றை பார்க்க வேண்டியதுதான். அவசரப்படாதே. உலகத்தில் கத்தி சாதித்த காரியத்தை விட புத்தி சாதித்த காரியம் தான் அதிகமாம். கொஞ்சம் பொறு. ஐயோ, அந்த பைத்தியம் வருகிறது.